ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்க பாருங்க, அங்கேருந்து 28/3/2025 அன்றைக்கி தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 14 வேக்கன்சி. இந்த 14 வேக்கன்ஸை ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. பிஎஸ்டிஎம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28/3/2025 17/4/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 56,500 ஸ்டார்டிங்லேயே சேலரி கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக ஏஜ் மீட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி அவங்கள பார்த்தா நோ மேக்ஸிமம் ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் மீட்டே கிடையாது. ஓசி கேட்டகரி மட்டும் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதான் முக்கியமான பேஜ். இப்போ இந்த சீனியர் அனலிஸ்ட் பதவியை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் சயின்ஸ், ஸோ சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். வித்து கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, அல்லது பயோ கெமிஸ்ட்ரி, அல்லது ஃபுட் டெக்னாலஜி, அல்லது ஃபுட் மற்றும் டக் வித் எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 4 இயர். ஸோ 4 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, வித் கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். வித் 4 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, பயோ கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, ஃபுட் டெக்னாலஜி முடித்தவங்க, மைக்ரோபயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதான் கல்வி தகுதி. இந்த கல்வி தகுதி தான் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம் வைக்கிறாங்க. முதல்ல கட்டாய தமிழ் மொழி தகுதித்தேர்வு வைக்கிறாங்க 50 மதிப்பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டைப்பில் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் வைக்கிறாங்க. சீனியர் அனலிட்டிக்கு இதில் ஒரு 100 மதிப்பெண், மொத்தம் 350 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் சென்னையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் சென்டரை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தோன்னா 500 ரூபாய், மீதி இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.